கம்பு தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அட ஆமாங்க. கம்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுதானிய வகையை சேர்ந்தது ஆகும். இந்த கம்புல வந்து பலவிதமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதாவது இப்ப இருக்கிற நம்ம எல்லாரும் பொதுவா பார்த்தீங்கன்னா, எல்லா சப்பாத்தி, மைதா, அரிசி அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுன்னு இருக்கோம். ஆனா யாருமே பார்த்தீங்கன்னா, கம்பு பெரும்பாலும் சாப்பிடுறதில்ல. ஆனா இப்ப வந்து ஆராய்ச்சி ஆய்வுலாம் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பை தினந்தோறும் சாப்பிடுறவங்களோட உடம்போட ஆற்றல் வந்து அதிகமாகுமா, அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட உடல் பலம் பெறுவதற்கு ரொம்ப உதவுதுன்றாங்க. இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, இந்த கம்பு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் கூழாவும் குடிப்பாங்க, களி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதோடு இல்லாம ஒரு வசனமும் இடம்பெற்றிருக்கும். ஒரு உருண்டை களி சாப்பிட்டா ஒரு நாள் தாக்கு பிடிப்பேன் அப்படின்ற சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான மொத்த சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு உருண்டை களிலே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் பல அதிசயத்தை நம்ம உடம்புல ஏற்படுத்துன்றாங்க. அதெல்லாம் பார்க்க தான் போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துட்டு உங்க நண்பர்கள் யாருக்காச்சும் தகவல் தெரியாம இருந்தா அவங்களும் ஷேர் பண்றேன். சரி வாங்க அதெல்லாம் என்னென்ன நன்மைகள் பார்த்தலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் சக்கரை நோயை கட்டுப்படுத்துன்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு சக்கரை வியாதி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, தயவு செஞ்சு இந்த